இதுதான் எங்களுடைய அழகிய வீடு. சின்ன வீடாக இருந்தாலும் நாங்கள் வச்சிருக்கிற முறையில் தான் இருக்குது எல்லாமே. என்னுடைய ஆசை வந்து அப்படியே வச்சுருக்கணும், ஒரு ரூமை இப்படி வச்சுருக்கணும் அப்படின்ட்டு வந்து ஒரு ரூமையாவது இப்படி மாதிரி வச்சுருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்தது. அந்த காரணத்தால் இந்த ரூமை அப்படி செஞ்செடுத்த நாங்கள். இது வந்து இப்போ பெட் கவர் துவச்சி போட்டிருக்குறோம். அதால் வந்து வாங்க ஊற்ற விரட்டிடுவாங்கன்றதால், சின்ன பிள்ளைலானே ஊற்ற விரட்டிடணுன்றதால் வந்து இந்த பாயை போட்டுக்கிறோம். இது வந்து தேக்கில் செஞ்ச கட்டில் தான். அதே மாதிரியாக இது வந்து அலுமாரி, அங்கால ஒரு சின்ன ஒரு இது மாதிரி. அதே போல் அங்கால வாஷிங் மிஷின் இருக்குது. அதே போல் இது வந்து பாத்ரூம், எங்களோட பாத்ரூம். கட்டிலுக்கு வந்து லாச்சி வச்சுக்கிறோம். வந்து செய்து தான் எடுத்து நாங்கள் லாச்சி வச்ச மாதிரி செய்து தாங்கோ அப்படின்ட்டு வந்து கேட்டதால் அவங்க வந்து செய்து தந்தாங்க. உலகம்தான் எங்களுடைய வீடு. அங்கால வந்து அருணுண்ட அம்மா, அதாவது மாமி வந்து இருக்கிறாங்க. அதே போல் இது வந்து மணல் மண் தான். அதே போல் இது வந்து எங்களுடைய குசினி, அதாவது சமையலறை எப்படின்னு சொல்லுவினோம். இது வந்து இப்போ ஒரு 8 மாதம் அப்படி முன்னம் தான் இந்த மாவல் போட்டுருக்குறோம். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், என்ன சமைக்கிற சமையலறையை வந்து ஒரு வடிவாக வச்சுருக்கணும்ண்டு. அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு ஆசை. அவ்வளோத்துக்கு வடிவாக வச்சுருக்க முடியாட்டிலும் ஓரளவுக்கு வடிவாக அதை வச்சுருக்கணும் அப்படின்ற ரீதியில் இந்த மாவில் செஞ்சுருந்தேன். எங்கள்கிட்ட வந்து இருக்கிறத வச்சு தான் நாங்கள் செய்ய முடியும். இருக்கிறத வச்சுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியாகத்தான் எங்கள்கிட்ட வரத்தான் அதை நாங்கள் செஞ்சு கொள்ள வேணும். அடுத்ததாக வந்து இனி மாமி இருக்கிற இடத்த போய் பார்ப்போம். அதுக்கு முன்னம் கிணறு, இதான் எங்களுடைய கிணறு. 2009 கட்டி இருக்குது. இது எல்லாருக்குமே தங்களுடைய வீடு தான் பெரிதாக இருக்கும். அதாவது ஒரு சொந்த வீட்டில் சொந்த காணியில் இருக்கிற மாதிரி எப்போவுமே இருக்காது. ஏன்னா அது ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் சரிதான், பெரிய வீடாக இருந்தாலும் சரிதான், அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி யாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்காது. இதுதான் எங்களுடைய மாமியோட டிவி. அதை பாருங்கள் என்ன மாதிரி மூடி எல்லாம் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரியாக இது வந்து ஒரு பழைய டிவி, ஒரு 15-20 வருடங்களாக இருக்குது இந்த டிவி வந்து. இது வந்து கோல் தான். அதே போல் இது மாமி படுக்கிற கட்டில். அதாவது கோலுக்கு தான் அவங்க போட்டுட்டு நித்திர கொள்கிறாங்க. என்னென்னா வந்து டண்டி கொள்ளையில் அதானே இப்போ இடங்காணாது, அதால் வந்து அவங்க கோலுக்குள்ளே தான் அவங்க நித்திர கொள்கிறாங்க. இது வந்து எங்களுடைய சோபான்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குன்னு தானே, ஒன்று வாங்கணுமுண்டு. அதே மாதிரி என்னுடைய கணவருக்கு வந்து சோபா வாங்கணுமுண்டு ஒரு ஆசை இருந்த காரணத்தால் வந்து அவர் சோபா வாங்கியிருக்கிறார். அதே போல் எங்களோட மாமியுடைய பூஜை அறை, இதுதான் அவங்களோட பூஜை அறை. இது வந்து ஒரு பழைய வீடு தான். அதாவது எங்களோட மாமிக்கு வந்து அவங்களோட அம்மா அப்பாவை கொடுத்த ஒரு சீதன வீடு. இப்போ வந்து இதை நாங்கள் என்னடா அப்படி வச்சுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எங்களுக்கு மாதம் இதை வந்து செய்ய வேணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் இதை வந்து அப்படியே செய்து கொள்ள முடியாது. இதை வந்து ஒரு இடித்து தான் இதை செய்ய வேணும். அதாவது ஒரு பழைய காலத்து வீடுன்றபடியாக இதிலேயே வச்சு எல்லாமே செய்ய முடியாது. அதில் வந்து ஒரு காலத்தில் எங்களால், அதாவது எங்களோட சொந்த பணத்தில் எங்களால் முடிகிற பட்சத்தில் நாங்கள் இதை செய்கிறதுக்கு இருக்கிறோம். அதாவது ஃபுல்லாக இதை இடித்து இதை வந்து செய்கிறதுக்கு இருக்கிறோம். அதால் அந்த ரூமை மட்டும் நாங்கள் செஞ்செடுத்தது வந்து ஒரு ஆசை, எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குன்னு தானே, அந்த ஆசை காரணத்தால் அதை வந்து செஞ்செடுத்துக்கிறேன். இதை வந்து அப்படியே ஒரு சின்ன ஒரு முகடம் வந்து ஒரு கிட்ட இருக்கிறதால வந்து ஒரு வெக்கை மாம் இருக்கும். அதால் வந்து இதை வந்து செய்ய வேணுமென்று விருப்பம். அதுவும் வந்து எங்களுடைய சொந்த பணத்தில் செய்ய வேணுமென்று விருப்பம். அந்த காரணத்தால் எங்களால் முடிகிற பட்சத்தில் வந்து நாங்கள் இதை எப்போ எங்களால் முடியுமோ அந்த இதில் வந்து நாங்கள் இதை செய்து கொள்வோம். அதே மாதிரி இங்கே பாருங்க, இது வந்து இளநி மரம்.
எங்களோட வீட்டில் இருக்கிற செவிலனி மரம். இதில் வந்து நாங்கள் என்னது வெத்திலேயே படர விட்டுருக்குறோம். அதை மேலான போயிட்டு மாதிரி இங்கே பாருங்கள் எத்தனை காய் பிடிச்சிருக்குதுண்டு. இதில் எத்தனை காய் இருக்குன்றதை வந்து கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதில் வந்து எத்தனை காய் இருக்குதுன்றதை வந்து நீங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த முறை ஒரு நல்ல ஒரு காய் பிடிச்சிருக்குது. அதாவது வந்து எங்களுடைய கையாலேயே ஆஞ்சோல்ற அளவுக்கு கூட கீழே வந்து இருக்குது. நாங்களே பிடுங்கி சாப்பிட்டுக்கொள்ளலாம். எங்களோட வீட்டில் இதை வந்து நாங்கள் நட்டு கொண்டோம்னா எங்களோட வீட்டில் இருந்து சாப்பிட்றதுல ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்றத விட எங்களுடைய வீட்டில் வந்து இப்படி ஒரு மரம் இருந்து அது பழுத்து அதில் சாப்பிட்ற சுவை வந்து அப்படி ஒரு சுவையாக இருக்கும். அதே மாதிரி தான் எங்களோட வீட்டுக்கு முன்னாலேயே தென்னை இருக்குது. இப்போ எல்லாருக்குமே தெரியும் தேங்காயோட விலை எப்படி போகுதுண்டு. இப்போ தேங்காயோட விலை வந்து 250 ரூபா போகுது. அப்போ எங்களுக்கு வந்து இப்படி ஒரு தென்னையை வந்து நாங்கள் நட்டுக்கொள்கிறதால வந்து எங்களுடைய வீட்டு தேவைகளை வந்து நாங்களே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் எங்களோட வீடு ஃபுல்லாகவே அப்படியே ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அதாவது வந்து எங்களுடைய மாமி வந்து மரங்கள் வந்து வைக்கிறது, அந்த மரங்கள் இருக்க வேணும் வீட்டில் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்க. அதில் வந்து ஃபுல்லாகவே மாமரம், தென்னை மரம், பலாமரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு இருக்குது. அதே போல் இது வந்து தோடை மரம். அதே போல் இது வந்து அன்னாசி மரம். இது வந்து இப்போ தான் இதுக்கால ஒரு காய் வந்துச்சு. அந்த காயை அன்றைக்கு நான் ஒரு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு கொஞ்சம் அசந்து தூங்குகிற நேரத்தில் எங்களுடைய மகனும் சேர்ந்து அதை பிச்சிட்டாங்க. அந்த காயை பிச்சிட்டாங்க. ஒரு சரியான ஒரு கவலை. எவ்வளோ நாளைக்கு பிறகு காய்ச்சது அதை வந்து அவங்க பிச்சிட்டாங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து இது வந்து ஒரு அன்னாசி காயோட நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாதிரியாக இது வந்து அடுத்த பிலா மரம். இதுவும் வந்து மேலே வந்து நல்ல காய் பிடிச்சிருக்குது. அதே மாதிரி இது வந்து நிலத்திலேயும் அப்படியே வித்திலைகளை வந்து அப்படியே இப்போ வளர விட்டுருக்குறோம். அதே போல் இங்காலேயும் ஒரு இது இருக்குது. அதாவது பிலாமரம் இருக்குது. என்னடா இதை கீழே இப்படி கட்டி விட்டுருக்குறாங்களேன்னு நீங்கள் யோசிக்கலாம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு இது என்ன தெரியுமா? தவசி முருங்கை. என்னதுக்கு இதை கட்டி விட்டுருக்குதுன்னு பார்த்தால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பயன்தான் இதை கட்டி விட்டுருக்குது. அதாவது வந்து இதை பிச்சிடுவாங்க. அந்த முன்னுக்கும் அப்படித்தான் சில பிலாக்காய்களை வந்து பிச்சிருந்தாங்க. அதால் பயத்தில் அவங்க சின்ன பிள்ளைகளானே அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாதானே, அவங்களுக்கு தெரியாது. அதால் வந்து இதை கட்டி விட்டுருக்குறாங்க. இது வந்து காய் இருக்குது. அதே மாதிரியாக அங்காலையும் ஒரு தென்னை மரம். என்னடா இந்த சின்ன விட்டையை காட்டுறாளே, இது போய் எங்களுக்கு என்னத்துக்கு இதை காட்டுறாள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எல்லாருக்குமே தங்களுடைய வீடு வந்து பெரிதாக எப்பவுமே இருக்கும். அந்த ரீதியில் எங்களுக்கு வந்து எங்களுடைய வீடு வந்து பெரிதாக இருக்கிறது. அதோடு பார்த்தோம்னால் எல்லாருக்குமே ஒரு இது இருக்குமேனா, இப்போ வீடு காணி அப்படி இல்லைன்றா தான் நாங்கள் கவலைப்பட முடியாது. மற்றபடி சின்ன வீடு இருக்குது அப்படின்றது வந்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எத்தனையோ பேர் வந்து காணி இல்லாமல் இருப்பினோம், எத்தனையோ பேர் வந்து வீடு இல்லாமல் இருப்பினோம். அதுக்கு வந்து கடவுள் எங்களுக்கு இப்படியான ஒரு வீட்டை தந்தது. எனக்கு இல்லை, எங்களுடைய அம்மா அப்பாவை இல்லாத காரணத்தால் வந்து எனக்கு இல்லை. ஆனால் வந்து
என்னுடைய கணவருக்கு இருக்கிறதுல வந்து எனக்கு வந்து ஒரு சந்தோஷம். அதாவது ஒரு வாடகை கொடுத்து ஒரு 10,000 15,000 கொடுத்து இருக்கிறத விட இது வந்து ஒரு சந்தோஷத்தை அளிக்குமே. அதே மாதிரி இது வந்து கருவா மரம். எனக்கு வந்து கருவா மரம் வளர்க்கணும் அப்படின்னு வந்து விருப்பம். அதால் கருவா மரம் வளர்க்குறேன். இது வந்து அவரை செடி வந்து இப்போ வந்து அது பூ பிடிச்சிருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போட்டு காய்க்கும். அதே போல் எங்களை வந்து எங்களுடைய மாமி வெளியில் வந்து ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி வச்சுருக்குறாங்க. அதுதான் இது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் கருவேப்பிலை மரம். அதே போல் இது பக்கத்து வீட்டில் பெரிய ஒரு கருவா மரம் இருக்குது. இது வந்து எங்களுடைய நாய்க்குட்டி. எனக்கு விருப்பம் அப்படி நாய் வேண்டி வளர்க்க வேணுமெண்டு இப்படி ஒரு டேசர் வேண்டி வளர்க்கணுமெண்டு விருப்பம். அதால் வந்து எங்களை வேண்டி வளர்க்குறேன். அதே போல் இது வந்து எங்களுடைய பூனைக்குட்டி 3 பேர் இருக்கணும். அவங்கள வந்து வளர்க்குறோம். அதாவது வந்து வீட்டில் எலியும் கூட. அதே போல் எனக்கும் சரியான விருப்பம் பூனைக்குட்டிகள் உண்டா. அதால் வந்து பூனைக்குட்டி வளர்க்குறேன். இவள் வந்தான் எங்களுடைய வீடு. ஓகே, பாய்.